இப்போது 2.4ல் 6 சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 5 மாடு கட்டியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 மாடு. 5 மாடு கட்டியிருக்கிற கயிறோட அளவு என்னென்னா எல்லாமே 3 மீட்டர் தான். ஓகேங்களா? எல்லாமே 3 மீட்டர் தான். அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் அந்த 5 மாடும் கட்டப்பட்டிருக்குது இல்லையா? இந்த ரெக்டாங்கிளோட ஷேப்போட லென்த்து பிரெத் எப்படி இருக்குதுன்னா 8, 15 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் மாடு புல் மேய்ஞ்சிருக்கும் இல்லையா? அந்த இடத்துலலாம் மேய்ஞ்சிருக்கும். மேயாத இடம் என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அளவுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் 2 சர்க்கிள் இருக்குதுன்னு கணக்கு பண்ணுறேன். எப்படின்னா, இது ஒரு சர்க்கிள் இல்லையா? இது பாருங்கள் ஒரு சர்க்கிளில் 4 பகுதி எடுத்துங்க. இதோட 3 மீட்ரு தான், இதுக்கும் 3 மீட்ரு தான் இல்லையா? அப்போது இதோட ஏரியா 4ஆக பிரிஞ்சுக்குதுன்னு அர்த்தம். அப்போது இதோட ஏரியா இப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. இதோட ஏரியா எப்படி இருக்குது, 4ஆக டிவைட் ஆகிருக்குது. அப்போ எல்லாமே ஒன்று தான் இல்லையா? இதோட ஏரியாவும் இதோட ஏரியாவும் ஒன்று தான். அப்போது இது ஒரு சர்க்கிளு, இது ஒரு சர்க்கிளு. இதெல்லாம் 4ம் சேர்ந்து ஒரு சர்க்கிளாக மாறிடுச்சு. இது தனியாக ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குது? 2 சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் நான் கிராஸ் இல்லையா? நான் கிராஸ் அப்படின்னா மாடு மேயாத இடம். எப்படி? ரெக்டாங்கிள்லேருந்து ரெக்டாங்கிள் இல்லையா? ரெக்டாங்கிள்லேருந்து ரெண்டு சர்க்கிளை கழிச்சிடணும். 2 சர்க்கிள் கழித்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மேயாத இடம் கழிச்சிடும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 மீட்ரு தான் கட்டிக்கிறாங்க. எல்லாம் 5 மாடம், 1, 2, 3, 4, 5 மாடம் 3 மீட்ரு கயிறில் தான் கட்டியிருக்காங்க. அப்போது இது 4ம் சேர்ந்து ஒரு சர்க்கிளாக மாறிடுச்சு இல்லையா? இதில் ஏற்கனவே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ மொத்தம் 2 சர்க்கிள் இருக்குது. அதனால தான் 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத்து. சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? இங்கே 2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ வேல்யூ போடலாம். பைக்கு வேல்யூ என்னது? 3.14. ஆருக்கு எல்லாமே 3 தான் இல்லையா? 3. அப்புறம் லென்த்து என்னது? லென்த்து 8, பிரெத்து 15. இப்போ நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். 8 இன்ட்டு 15 மைனஸ் 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஆச்சா? 8 இன்ட்டு 15 எவ்வளோ வரும்? 120. ஓகேயா? 120. இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 2 18, 18 இன்ட்டு 3.14. இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 3.14 இன்ட்டு 18 மல்டிப்ளை பண்ணால் 8 4 சார் 24, 8 8 16 32, 2 3, 4 8 8 11, 1, 8 3 சார் 24, 25. சரிங்களா? இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா நம்பரும் அப்படியே வந்துடும் இல்லையா? 4 1 3. அப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 2 5 6 5. 2 நம்பர் தான் இருக்குது புள்ளிக்கு அப்புறம் இல்லையா? அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், 120 மைனஸ் 56.52. இதுலேருந்து இது கழிச்சா தெரிஞ்சிடும். 120 0 0 56.52. இதுலேருந்து உனக்கு கடன் வாங்கினா எவ்வளோ வரும்? 100. 100ல் 52 போச்சுன்னா 48 பாயிண்ட். இதில் 9 இருக்குது இல்லையா? அது உனக்கு கடன் வாங்கினாலும் 9 இருக்குது. 9ல் 6 போச்சுன்னா 3. இதில் 11 இருக்குது. 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போது 63.48. இதெல்லாம் மீட்ரு தானே? மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த மாடு மேயாத இடம் இருக்குது இல்லையா? அதோட ஏரியா என்னது? 63.48 மீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.